எனது சொந்த வரிகளில் வாழ்க்கையைப் பற்றி காரணம் என்ற கட்டுரையை எழுதுகிறேன். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம்: வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் சிந்தித்துப் பாருங்கள். பிறரை வெறுப்பதற்கு காரணம் காரணமின்றி காரணம் தேடுகிறீர்கள். பிறரை பழிவாங்க காரணம் கோபம். பிறர் உயிரை எடுக்க காரணம் வெறி. பிறரை கீழே தள்ளி மிதிப்பதற்கு காரணம் சுயநலம். பிறரை ஏமாற்றுவதற்கு காரணம் தன்னலம். பிறரை பயன்படுத்தி கொள்ள நினைப்பதற்கு காரணம் அவர்களின் அறியாமை. நம்பிக்கையின் துரோகம், பிறவியின் பலவீனம். நட்பின் பிரிய காரணம் தீய செயல். திருமண உறவு கசக்க காரணம் புத்தி பேதலித்தலின் தடுமாற்றம். உறவுகள் விலக காரணம் வசதி வைத்து மதிப்பிடுதல். உடன் பிரிந்தவர்கள் பிரிய காரணம் சொத்து பிரச்சனை. காதலித்தவர்கள் பிரிய காரணம் தவறான செயல், நம்பிக்கை துரோகம். நடுத்தர வயது உடையவர்கள் தவறு செய்ய காரணம் தடுமாற்றம். குழந்தைகள் தவறு செய்ய காரணம், வாலிபவர்கள் தவறு செய்ய காரணம் காமம் ஒன்றே. வாழ்வை நினைப்பதினால் இளமையில் தடுமாற்றத்திற்கு காரணம் கவர்ச்சி, உணர்ச்சி தூண்டிவிடுதல். முதுமையில் தவறுகள் நடப்பதற்கான காரணம் சிந்திக்கும் திறனையில் குறைபாடுகள். உலக அமைதி இழந்து போர்க்களமாய் காட்சி அளிப்பதன் காரணம் உலகம், மதம், மொழி, பிரிவினைவாதம், நிற வேறுபாடு. ஒரு நாடு மீது உள்ள போட்டி, பொறாமை. ஒற்றுமையாய் வாழ வழிவகுத்தலின் காரணம் பொறாமை ஒன்று மட்டுமே. நாட்டின் இடையே போட்டி, யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். ஒற்றுமையாய் வாழ காரணம். நான் உங்களுக்கு புரியும்படி நமக்கு புரிதலும் சிந்திக்கும் தன்மை இருந்தால் போதும். ஒற்றுமையாய் வாழ எனது சொந்த தன்மை இருந்தால் போதும். ஒற்றுமையை பற்றி புரிந்து கொள்ள, ஒற்றுமையாய் வாழ எனது சொந்த வரிகளில் எனது அறிவினில் எட்டும்படி உங்களுக்கு புரியும்படி நான் எடுத்து கூறுகிறேன், கேளுங்கள். இனம், மொழி, ஜாதி, மரம், நிறம் வேறுபாடு இன்றி நாடு என்று மறந்து நாம் அனைவரும் மனிதம் அநேயத்துடன் அனைவரும் மனிதர்கள், நாம் அனைவரும் சமம். உலகம் படைத்தது, இந்த பூமி பிறந்தது மனித வாழ என்று நினைத்து மனிதநேயத்துடன் உணர்வுபூர்வமாய் நினைத்து வாழ்ந்தால் போர் எதற்கு? வேறுபட்ட நாடு எதற்கு? மனித இனம் வேறு என்ற வேறுபாடு எதற்கு? இயற்கை வழக்காக்கட்டும். அனைத்து நாடு சுதந்திரம் போற்றப்படும். நிறைவேறுபாடு எதற்கு? ஆண் பெண் இரண்டு நிறம் மட்டுமே இங்கு உள்ளது. வாழ்க்கை வாழ ஆண் பெண் மட்டுமே போதும். ஆண் பெண் தூய குணத்துடன் நல்ல பண்புடன் சிந்தித்து பொறுப்புடன் நடந்தால், தூய குணத்துடன் நல்ல பண்புடன் சிந்தித்து பொறுப்புடன் நடந்தால், தனி நபர்கள் அனைவருடன் மனதளவில் தெளிவு பெற்றால் மட்டும் இந்த உலக நாட்டில் ஒவ்வொரு மனிதநலமும் மனித வளமும் அமைதியாய் மனிதர்கள் வாழும் பூங்காவாய் மாறும். நான் சொன்ன காரணம் அமைதியாய் வாழ வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாழ பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எனது சொந்த வரிகளில் எழுதப்படும் கட்டுரைகள் தொடரும். உங்கள் மனதில் நான் சொன்னது பதிந்திருந்தால் அனைவரும் ஒற்றுமையாய் நிறம், மதம், மொழி, கோபம், பொறாமை, போட்டி அனைத்தும் கடந்து நாம் அனைவரும் மனிதன் என்ற மனிதநேயத்துடன் நாம் வாழ்வோம். ஒற்றுமையை வளர்ப்போம். நாட்டின் அமைதியை காப்போம். நன்றி, வணக்கம்.